ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ் இந்த ப்ராப்ளம்க்கான ஃபுல் டயட், எப்படி கண்ட்ரோல்டாக டயட் வந்து எடுக்கலாம், சீக்கிரமாக எப்படி வெயிட் கெயின் ஆகலாம், உங்களோட அந்த பீரியட் சைக்கிள்ஸ் ப்ராப்ளம் வந்து சரியாயிட்டு நார்மல் பீரியட்ஸை எப்படி மாறும், அதுக்காக நீங்கள் டயட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எந்த மாதிரி வழிமுறை நம்ம டயட் ஃபாலோ பண்ணலாம், எப்படியெல்லாம் ஃபுட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு ஃபுட்டை மட்டும் இந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் உங்களால் கண்டிப்பாக வந்து எல்லா நாளும் அந்த ஃபுட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. இப்போது மண்டே டு சண்டே வரைக்கும் 7 டேஸும் வந்து நம்ம வந்து எந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போது சொல்ல போகிறேன். இப்போது அதாவது மார்னிங் அந்த 7 டேஸ் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து நான் சாய்ஸாக சொல்கிறேன். ஒரு 7 வழிமுறை வந்து நான் சொல்கிறேன், 7 ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து அந்த ஒரு நாள் மாற்றி உங்களோட சாய்ஸ், இப்போ மண்டே டு சண்டே வரைக்கும் மாற்றி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? காலையில் தூங்கி எழுந்திரிச்சோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காலையில் தூங்கி நீங்கள் எழுந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் ஹாட் வாட்டர் நார்மலாக குடிக்கிறதா குடிக்கலாம். ஹாட் வாட்டர் குடிங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் வெந்தய டீ குடிங்க. வெந்தய டீ வந்து உங்களுக்கு ஓகே அப்போ குடிக்கலான்னா வெந்தய டீ குடிக்கிறது ரொம்பவே நல்லது. வெந்தய டீ குடிங்க. அது வெந்தய டீ எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நைட்டு வெந்தயத்தை ஊற வச்சுட்டு எந்திரிச்சு காலையில் அதை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கிறது தான் வெந்தய டீ. அப்படியே வெந்தயத்தை எடுத்து போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது கிடையாது. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலைல எழுந்திரிச்சு கொதிக்க வச்சு குடிக்கணும் வெந்தய டீ. ஓகேங்களா? அப்புறம் ஜீரக தண்ணீர் சேம் ப்ராசஸ், அதே மாதிரி நீங்கள் வந்து குடிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் டீ காஃபி மட்டும் மார்னிங் குடிக்காதீங்க. பால் கலந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டீ காஃபி ரெண்டுமே அவாய்ட் பண்ணுறேங்க. நான் சொன்ன இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஜீரக தண்ணியும் வெந்தய தண்ணியும் குடிக்க கஷ்டமாச்சுன்னா ஹாட் வாட்டர் மட்டும் குடிங்க. சீட் சைக்கிள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா சீட்ஸ் வந்து இந்த வெந்தய டீ குடிச்சு முடிச்சதுமே வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் போங்க. கண்டிப்பாக நம்ம நார்மலாக இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபாலோ பண்ணுறதால மட்டும் டயட் வந்து கண்டினியூஸ் வந்து ஆயிடுறதில்ல. உங்களோட வெயிட் வந்து உடனே அப்படி மட்டும் கெயின் ஆகிடாது. நீங்கள் அதுக்கான எஃபர்ட்டும் வந்து போடணும். வாக்கிங் தானே, ஒரு 20 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 15 மினிட்ஸ், அதாவது 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக நடங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போது மார்னிங் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நான் 7 ஐட்டம்ஸ் வந்து சொல்கிறேன். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும். காலையில் அதான் மார்னிங் வந்து 2 முட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த முட்டை நீங்கள் ஆம்லேட்டாக சாப்பிட்டாலும் சரி, எப்படி சாப்பிட்டாலும் ஓகே, 2 முட்டை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் ஒரு 7 பாதாம் எடுத்துக்கோங்க. 7 இல்லை 7 பாதாம் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழம் வந்து எடுத்துக்கோங்க. செவ்வாழை பெருசாக இருந்தால் 1, இல்லை செவ்வாழையில் நார்மல் வாழைப்பழம்னா 2 வாழைப்பழம் நார்மல் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் குடிங்க. வேணா ஜூஸ் எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை எதுவுமே போடாமல், இப்போ ஆப்பிள் இருக்குன்னா ஆப்பிள் அப்படியே கட் பண்ணி அப்படியே ஆட்டி அப்படியே குடிச்சிடணும். நோ சுகர் இல்லாமல் வெறும் ஆப்பிள் மட்டும். நீங்கள் ஆப்பிள் அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான், அதை வந்து அரைச்சி ஜூஸை வந்து குடிங்க. ஓகேங்களா? இப்போ எந்தெந்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழம், பப்பாயா, அப்புறம் வாழைப்பழம், மாதுளை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, கொய்யா, இப்போ நான் ஃப்ரூட் இதை சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நோ சுகர் இல்லாத வெறும் பழத்தை மட்டும் போட்டு ஜூஸ் பண்ணி குடிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி குடிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓட்ஸ் வந்து நம்ம டயட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்காக எந்த அளவுக்கு வந்து ஓட்ஸ் எடுத்து சாப்பிடணும் ஒருத்தவங்களுக்கு தெரியாது. ஒரு கப்பு வரணும். ஒரு கப்புனா ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்துக்கூடாது. நீங்கள் அதை கஞ்சி காசு நீங்கள் குடிக்கும்போது ஒரு கப் அளவுக்கு தான் இருக்கணும். அதாவது ஒரு அரை கரண்டி போட்டிங்கனாலே ஒரு கப் அளவுக்கு வந்து வந்துடும். நார்மலாக வந்து ஓட்ஸ் கஞ்சி காசும் போது தண்ணி, சால்ட்டு, உப்பு மட்டும் போட்டு நீங்கள் இது பண்ணிங்கனாலே போதும். மார்னிங் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ஓட்ஸ் கஞ்சி அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் பாசிப்பருப்பு தோசை. பாசிப்பயிருங்கிறது வேறு, பாசிப்பருப்புங்கிறது வேறு. பாசிப்பருப்பு தோசை பாருங்கள், அதை வந்து எடுத்து ஒரு தோசை தான் சாப்பிடணும். பெருசாக இருந்தால் 1, ஒரு மீடியமாக சின்னதாக தான் சாப்பிட்றீங்க, சின்னதாக தோசைனா சின்ன தோசைனா ஒரு 2 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் இல்லைன்னா வேர்க்கடலை, கடலக்காய் கொட்டை அரிசி இருக்குது பார்த்தீங்களா, வேர்க்கடலையை வறுத்து எடுத்து நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், இல்லை பச்சையாக இருந்தாலும் ஓகே. வேர்க்கடலை ஒரு கை அளவுக்கு சாப்பிடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 7 வகையான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அது உங்களோட சாய்ஸ் தான்.
நீங்கள் 7 டேஸ்க்கு மாற்றி மாற்றி எப்படினாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 11 நீங்கள் எப்படி வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து காலைல இப்போ ஒரு 2 எக்கு தான் சாப்பிட்டா கூட கண்டிப்பாக பசிக்கும். அதனால் ஒரு 11 வந்து நெக்ஸ்ட்டு மறுபடியும் பிளாக் காஃபி ஆர் பிளாக் டீ பால் இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை வெந்தய டீ குடிக்கிறதா இருந்துச்சுன்னா வெந்தய டீ ஓகே. இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படியே ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம், இல்லை கொய்யா 11 அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இல்லைன்னா மோர் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. மோர் குடிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக குடிக்கலாம். ஒரு கப் மோர் வந்து எடுத்துக்கோங்க. மோர் எந்த மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை அதில் போட்டு சால்ட் போட்டு கொஞ்சம் தயிர், அதிகமாக தண்ணி, மோர்னா உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க ஒரு கப். அப்புறம் ஆஃப்டர்நூன் ஃபுட்டு வந்து பார்க்கலாம். ஆஃப்டர்நூன் சாப்பாடு ஒரு கையளவுக்கு தான் சாதம். ஒரு தட்டு நிறைய நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் பாதியாக நீங்கள் சாப்பிட்றதுல கம்மியாக தான் சாப்பிட்ணும். ஒரு கையளவுக்கு சாதம் பாருங்கள், அவ்வளோதான். ஒரு கை சாப்பாடு எடுத்துக்கோங்க. சேம் அதே அளவுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ணும். சாப்பாடு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு தான் வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். இப்போ வந்து காய் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும்னா சேம் சாப்பாடும் அந்தளவுக்கு தான் எடுத்துக்கணும். ஏன்னா சாப்பாடை நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு தடவை அளந்து பார்த்து நம்மளால் சாப்பிட முடியாது. வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம அளந்து பார்த்து எடுத்துகிட்டு பொரியல்ஸ்னு சாப்பிட்றலாம். ஆனால் வந்து வெஜிடபிள்ஸ் 100 கிராம்ஸ்க்கு வந்து நீங்கள் சாப்பாடு அளவுக்கே காய்கறி இருக்கணும், பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் சாப்பாட்டுக்கு குழம்பு எந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு தால் இருக்குது பார்த்தீங்களா, தால் அதாவது பருப்பு, அதுதான் பருப்பு அப்படியே வேக வச்சுட்டு லைட்டாக வெங்காயம், லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு அப்படியே தாளித்து அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பெருசாக அந்தளவுக்கு எதுவும் ஆட் பண்ணாதீங்க. சால்ட் அவ்வளோதான், மிளகா காரத்துக்கு அந்த மாதிரி போட்டு தாளித்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது. கீரைகள்லாம் நீங்கள் வந்து பொரியல் பண்ணி நல்லாவே நார்மலாக சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது அதுக்கே சாதத்துக்கு குழம்பு வகையில் நான் நார்மலாக சொல்கிறேன். எந்த மாதிரியெல்லாம் குழம்பு வந்து நல்லா வச்சு சாப்பிட்லான்னா, சுண்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா, சுண்டல் வெள்ளை சுண்டல் இருக்குது, ப்ரௌன் கலர் சுண்டல் இருக்குது, 2 வகையான சுண்டல் இருக்குது. அது 2மே நீங்கள் வந்து நார்மலாக குழம்பு வச்சும் சாப்பிட்லாம், அப்படியே அவிச்சு சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம், ஓகேங்களா. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் காராமணியில் அதையும் குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எந்த குழம்பா இருந்தாலும் சரி, இந்த காரம் அதிகமாக சேர்க்கறது, உப்பு அதிகமாக சேர்க்கறது, அதிக அளவு காரத்தோடு எடுத்துக்காமல் நம்ம உப்பு சப்பு இல்லாத மாதிரி கம்மியாக தான் சாப்பிட்ணும், கம்மியாக தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மல்டிகிரெயின் தோசைன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு சொல்லிட்டு பாருங்க. கேவரு, அப்புறம் கம்பு, சோளம், ராகி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குதிரைவாலி அரிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை, இது எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. தோசையாகவும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், ஓகேங்களா. தோசை ஊற்றி சாப்பிட்லாம். ஆஃப்டர்நூன் தோசை, வெறும் தோசைன்னா தோசையை மட்டும் எடுத்துக்கக்கூடாது, தோசையோடு சேர்த்து பொரியலையும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் கண்டிப்பாக. வெறும் சாப்பாட்டு கூட மட்டும் பொரியல் வச்சு சாப்பிட்றது கிடையாது, தோசை கூட நீங்கள் பொரியல் வச்சு சாப்பிட்லாம். ஒருவேளை நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்றவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா நாளும் வெஜ் மட்டும் சாப்பிட மாட்டீங்க, நான்வெஜ்ஜும் சாப்பிட்றவங்க இருக்கலாம். நான்வெஜ்ஜு சாப்பிடுவீங்க அப்படின்னா சிக்கன், ஃபிஷ், மட்டன் இது 3மே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதை தவிர்த்து வேறு எதுவும் எடுத்துக்காதீங்க. சிக்கனாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், இது 3மே அதிக மசாலா இல்லாமல் குறைந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக, ஓகேங்களா. அந்த மாதிரி சாப்பிடுங்க, கரெக்டாக இருக்கும். பாசிப்பருப்பு தோசை மார்னிங்கும் சாப்பிட்லாம், 3 வேளையும் சாப்பிடக்கூடியது பாசிப்பருப்பு தோசை தான், பார்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு தோசை நீங்கள் வந்து 3 வேளையுமே சாப்பிட்லாம் தாராளமாக. ஆனால் மாற்றி மாற்றி ஏன்னா 3 வேளையும் அதையே சாப்பிட முடியாதுன்றதுனால மாற்றி மாற்றி நீங்கள் வந்து சாப்பிட்லாம். பாசிப்பருப்பு நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க, அது தோசை ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம், ஓகேங்களா. அவ்வளோதான். ஆஃப்டர்நூன் வந்து நான் சொன்ன ஐட்டமில் மாற்றி மாற்றி நீங்கள் வந்து எப்படின்னாலும் சாப்பிட்டுக்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் 3 ஏன்னா நம்ம சாப்பிட்றது ஒவ்வொரு வேளையும் குறைந்த அளவில் தான் சாப்பிட்றோம். நடுவில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம். பெருசாக அந்தளவுக்கு வந்து பசிக்காது. நடுவில் அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ஈவினிங் 3 வந்து பார்த்திங்கன்னா சேம் 11 சொன்ன மாதிரி தான். பிளாக் காஃபியா பிளாக் டீ, ஃப்ரூட் ஐட்டம்ஸ், வெந்தய டீ குடிக்கிறதுனாலும் ஓகே. சேம் இந்த மாதிரி தான், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு கையளவு வேர்க்கடலை 3 ஒரு கையளவுக்கு வேர்க்கடலை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் நைட் நம்ம டின்னருக்கு வந்துடுவோம், ஓகேங்களா. லாஸ்ட்டு டின்னரோடு முடிஞ்சிடுச்சு.
டின்னர் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, கோதுமை மாவு மைதா இல்லாமல் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு சப்பாத்தி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 2 சப்பாத்தி தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். சின்னதாக ஓகேங்களா? 2 சப்பாத்தி, அது கூட வெஜிடபிள்ஸ் தால், அந்த வெஜிடபிள்ஸ் குருமா பண்ணி சாப்பிடுங்க. இல்லைன்னா சிக்கன் நான்வெஜ் அதாவது நான்வெஜ் வந்து ரொம்ப விருப்பப்படுறவங்க இருந்தீங்கன்னா, நான்வெஜ் நான் சொல்லும்போது அதிக அளவு மசாலா சேர்க்காம குறைந்த அளவில் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. சிக்கன் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு தோசை அது எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஆனால் தோசை வந்து பெருசாக ஊற்றுனீங்கன்னா ஒரே தோசை போதும். சின்னசாக ஊற்றி சாப்பிட்றீங்கன்னா 2 தோசை, அவ்வளோதான் உங்களோட ஃபுட்டு வந்து. அதோட காய்கறி வச்சு சாப்பிட்லாம். சாதமே சாப்பிட்றீங்க அப்படின்னா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை தோசையோட தயிர் கூட வச்சு சாப்பிட்றவங்க இருக்காங்க, அந்த மாதிரியும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். தயிர் வந்து ஆஃப்டர்நூனும் எடுத்துக்கலாம், சாப்பாட்டுக்காகவும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்டிக்ரெயின் தோசை சொன்னீங்களா, அந்த மாதிரி மல்டிக்ரெயின் அந்த மாவு அரைச்சி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, தானிய வகைகள் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கீங்களா, மாவு இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த மாவில் சப்பாத்தி செஞ்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். மல்டிக்ரெயின் சப்பாத்தி நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட நான் சொன்ன மாதிரி சிக்கன் குருமா வச்சு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம், வெஜிடபிள்ஸ் குருமா வச்சு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம், உங்களோட சாய்ஸ். அப்புறம் பன்னீரும் வச்சும் நீங்கள் வந்து இப்போ வெஜிடபிள்ஸ் மட்டும் குருமாலாம் பன்னீர் வச்சு குருமா செஞ்சு சாப்பிடுவாங்க. அது மாதிரி பன்னீர் வச்சு குருமா செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். பன்னீர் பார்த்திங்கன்னா ஒரு வேளைக்கு 30 கிராம்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும், அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஓகேங்களா. நம்மளாம் ஒரு 100 கிராம்ஸ் தான் அது பேக்கெட் வந்து வாங்குற மாதிரி வரும். 100 கிராம்ஸ் வந்து நீங்கள் பேக்கெட் வந்து ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அது 3 வேளைக்கு நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். ஒரு 3 வந்து கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 30 கிராம், நான் சொன்ன மாதிரி 30 கிராம் தான் நீங்கள் வந்து சாப்பிட்ணும். அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. பீஸா கட் பண்ணி வச்சு சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டாட்டா, பை பை, see you.